எல்லாருக்கும் வணக்கம். கதைப்புமா வித் ஆச்சி. நம்மளோட சேனலில் இகிக்கைங்கிற ரொம்பவே சிறப்பான கண்டிப்பாக எல்லோரும் படிக்க வேண்டிய புக்கை நம்ம டெய்லி ஒரு பார்ட்டாக படிச்சுட்ருக்கோம். இது வரைக்கும் 7 பார்ட் படித்தாச்சு. வாங்க இன்றைக்கி 8வது பார்ட்டுக்கு போகலாம். மென்மையான அசைவுகளும் நீண்ட வாழ்க்கையும். நீண்ட ஆயுளையும் மகிழ்ச்சியையும் ஊக்குவிக்கும் கீழை நாட்டு உடற்பயிற்சிகள். நீண்ட காலம் வாழ்வதற்கு உடற்பயிற்சி அத்தியாவசியமானது என்றாலும் அதிக அளவில் செய்யப்படும் உடற்பயிற்சிகள் அதற்கு உதவுவதில்லை. மாறாக அதிக அளவில் மேற்கொள்ளப்படும் உடல் இயக்கம்தான் உதவுகிறது என்பதை நீல மண்டலங்களில் நடத்தப்பட்ட ஆய்வுகள் தெளிவாக நிரூபித்துள்ளன. நாங்கள் ஒகிமியில் தங்கியிருந்த போது அங்கு 80-90 வயதை கடந்தவர்கள் கூட மிகவும் சுறுசுறுப்புடன் இருந்ததை நாங்கள் கண்டு வியந்ததை ஏற்கனவே கூறியிருக்கிறோம். அந்த முதியவர்கள் வீட்டிற்குள் உட்கார்ந்து கொண்டு ஜன்னல் வழியாக வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டோ அல்லது பத்திரிகைகளை படித்து கொண்டோ இருக்கவில்லை. அவர்கள் ஏராளமாக நடந்தனர். தங்கள் அண்டை வீட்டாருடனும் நண்பர்களுடனும் சேர்ந்து ஆடி பாடினர். அதிகாலையில் எழுந்திருந்து காலை உணவுக்கு முன்பாகவே தங்களுடைய காய்கறி தோட்டத்திற்கு சென்று களை பறித்தனர். அவர்கள் உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்றோ அல்லது வீட்டிலோ தீவிரமான உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளவில்லை. ஆனால் ஒரு நாளின் பெரும்பகுதியை அங்கும் இங்கும் நடப்பதிலும் உடலை அசைப்பதிலும் ஈடுபட்டனர். நாற்காலியில் ஆணி அடித்தாற்போல் உட்கார்ந்திருக்காதீர்கள். ஒரே இடத்தில் தொடர்ந்து 30 நிமிடங்கள் உட்கார்ந்திருந்தால் வளர்ச்சிதை மாற்றம் 90% மெதுவடைகிறது. உங்களுடைய இரத்த குழாய்களில் இருக்கும் கெட்ட கொழுப்பை உங்களுடைய தசைகளுக்கு கொண்டு செல்ல உதவும் நொதிப்பொருட்கள் குறைகின்றன. தசை இயக்கத்தின் மூலமாகத்தான் கொழுப்பு கரை. ஒரே இடத்தில் 2 மணி நேரம் உட்கார்ந்திருந்தால் உடலில் இருக்கும் நல்ல கொலஸ்ட்ராலின் அளவு 20% குறைகிறது. வெறுமன 5 நிமிடங்கள் எழுந்து நடந்தாலே எல்லாம் பழைய நிலைக்கு திரும்பிவிடும். இப்பிரச்சனைக்கான தீர்வு அவ்வளவு எளிதானது என்று வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகைக்கு அளித்த பேட்டி ஒன்றில் கேவின் பிராட்லி கூறியுள்ளார். எல்லா நேரமும் ஒரே இடத்தில் உட்கார்ந்திருப்பது நம்முடைய உடல் நலத்திற்கு எவ்வளவு தீங்கானது என்பதை குறித்த விழிப்புணர்வை மக்களுக்கு ஊட்டும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் ஒரு சர்வதேச அமைப்பின் இயக்குனர் அவர். நாம் ஒரு நகரத்தில் வசித்து வந்தால் தினமும் இயற்கையில் சுகாதாரமான ஒரு இடத்தில் நடப்பது இயலாத காரியமாக இருக்கலாம். அதற்கு பதிலாக உடலுக்கு நல்லதென்று பல நூற்றாண்டுகளாக நிரூபணமாகி வந்துள்ள சில உடற்பயிற்சிகளை நீங்கள் செய்யலாம். உடல், மனம், ஆன்மா ஆகிய மூன்றையும் சமநிலைப்படுத்தும் கீழே நாட்டு தத்துவங்கள் மேற்கில் இப்போதுதான் பிரபலமாகி வருகின்றன. ஆனால் அவை தோன்றிய நாடுகளில் உடல் நலனை மேம்படுத்துவதற்காக அவை தொன்று தொட்டு பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளன. இந்தியாவில் தோன்றிய யோகா, சீனாவில் தோன்றிய கி காங் மற்றும் தாய்சி போன்ற உடலுக்கும் மனத்திற்கும் இடையே நல்லிணக்கத்தை உருவாக்க முயற்சிக்கின்றன. அவற்றை பயிற்சி செய்பவர்கள் தங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் ஆற்றலுடனும் எதிர்கொள்ள அவை உதவுகின்றன. அவை இளமையின் ஊற்றுக்கள் என்று வர்ணிக்கப்படுகின்றன. அறிவியல் அதை ஆமோதிக்கிறது. இந்த மிதமான நளினமான உடற்பயிற்சிகள் நம் உடலுக்கு அசாதாரணமான பலன்களை கொடுக்கின்றன. குறிப்பாக தங்கள் உடல் நலத்தை பேண மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்ற முதியவர்களுக்கு இவை மிகவும் பொருத்தமாக இருக்கும். தாய்சி உடற்பயிற்சி பார்க்கின்சன் நோய், எலும்பு புரை நோய் போன்றவை தோன்றுவதை தாமதப்படுத்துகிறது. அது இரத்த ஓட்டத்தையும் தசைகளின் இறுக்கத்தையும் உடலின் நெகிழ்வு தன்மையையும் அதிகரிக்கிறது. மன அழுத்தத்திற்கும் மனச்சோர்விற்கும் எதிராக ஒரு பாதுகாப்பு கேடயமாகவும் அது விளங்குகிறது. நீங்கள் தினமும் 1 மணி நேரம் உடற்பயிற்சி கூடத்திற்கு செல்லவும் மாரத்தான் ஓட்ட பந்தயங்களில் பங்கு கொள்ளவும் தேவையில்லை. ஜப்பானில் உள்ள 100 வயதை கடந்த முதியவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளபடி தினமும் அதிகமாக நடமாடிக்கொண்டும் உடலை அசைத்து கொண்டும் இருந்தால் போதும். இதற்கு ஏதாவது ஒரு கீழே நாட்டு உடற்பயிற்சியை தொடர்ந்து செய்து வர வேண்டும். உடற்பயிற்சிகளை படிப்படியாக எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கான விதிமுறைகளும் விளக்கங்களும் உள்ளன என்பது கூடுதல் சிறப்பு. நாங்கள் குறிப்பிட்டுள்ள சில கீழே நாட்டு உடற்பயிற்சிகள் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் உங்களுடைய உடலை அசைத்து இயங்க வைக்கின்ற வேறு ஏதாவது ஒரு உடற்பயிற்சியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இனி அவற்றை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். ரேடியோ தாய்சோ. இந்த உடற்பயிற்சி 2ஆம் உலகப் போருக்கு முன்பில் இருந்தே ஜப்பானில் இருந்து வருகிறது. இதிலுள்ள ரேடியோ என்ற சொல் அப்பயிற்சி வானொலி மூலமாக கற்றுக் கொடுக்கப்பட்ட காலத்திலிருந்து அதனோடு ஒட்டி கொண்டது. ஆனால் இப்போது மக்கள் இதை தொலைக்காட்சியை பார்த்து கொண்டோ அல்லது இணையத்தில் பார்த்து கொண்டோ செய்து வருகின்றனர். இப்பயிற்சியின் ஒரு நோக்கம் இதில் கலந்து கொள்பவர்களுக்கு இடையே ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்துவதாகும். இந்த உடற்பயிற்சி எப்போதும் ஒரு குழுவாகவோ பயிற்சி செய்யப்படுகிறது. பள்ளி குழந்தைகள் இதை வகுப்பு தொடங்குவதற்கு முன்பு செய்கின்றனர். அலுவலகங்களில் வேலை பார்ப்பவர்கள் இதை அலுவலக பணியை தொடங்குவதற்கு முன்பாக செய்கின்றனர். ஜப்பானிய மக்களில் 30% தினமும் இந்த உடற்பயிற்சியை செய்து வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் ஒகிமியில் நாங்கள் சந்தித்த அனைவரும் தாங்கள் இதை செய்து வருவதாக எங்களிடம் கூறினர். ஒகிமியில் இருந்தபோது நாங்கள் சென்று பார்த்த மருத்துவ இல்லங்களில் இருந்தவர்கள் கூட தினமும் காலையில் 5 நிமிடங்களை இதற்காக ஒதுக்கியதை நாங்கள் கண்டோம். சக்கர நாற்காலியில் இருந்தவர்கள் கூட அதில் இருந்தவாறே இந்த உடற்பயிற்சியில் கலந்து கொண்டனர்.
நாங்களும் அவர்களுடன் சேர்ந்து இந்த உடற்பயிற்சியை செய்தோம். அன்று முழுவதும் நாங்கள் புத்துணர்வுடன் இருந்ததாக உணர்ந்தோம். பொதுவாக இந்த உடற்பயிற்சி ஒரு விளையாட்டு திடலிலோ அல்லது ஒரு பெரிய அறையிலோ வைத்து செய்யப்படுகிறது. அப்போது ஒலிபெருக்கி பயன்படுத்தப்படுகிறது. அதை மொத்தமாக செய்து முடிக்க 5லிருந்து 10 நிமிடங்கள் வரை ஆகும். சிலர் இதன் சுருக்கப்பட்ட வடிவத்தை 5 நிமிடங்களில் செய்கின்றனர். கைகளையும் கால்களையும் நீட்டி மடக்குதல், மூட்டுகளை இயக்குதல் ஆகியவற்றின் மீது இப்பயிற்சி கவனம் செலுத்துகிறது. உங்கள் கைகளை உங்கள் தலைக்கு மேல் தூக்கி அதை ஒரு வட்ட வடிவில் சுழற்றி கீழே கொண்டு வருவது அதில் ஒரு பயிற்சியாகும். உங்கள் உடலை விழிக்க வைப்பதற்கான ஒரு கருவி அது. மிதமான இந்த உடற்பயிற்சியின் நோக்கம் மூட்டுகளுக்கு முடிந்த அளவு இயக்கம் கொடுப்பது தான். இது மிகவும் சாதாரணமானது போல தோன்றலாம். ஆனால் நம்முடைய நவீன வாழ்க்கை முறையில் நாம் நம்முடைய கைகளை நம்முடைய காதுகளுக்கு மேலே தூக்காமலேயே பல நாட்கள் கழித்து கொண்டிருக்கிறோம். இதை பற்றி சிந்தித்து பாருங்கள். நாம் கணினியை பயன்படுத்தும் போது, பல்திறன் பேசிகளை உபயோகிக்கும் போதும், புத்தகங்கள் படிக்கும் போதும் நம்முடைய கைகள் கீழ்ப்புறமாகவே இருக்கின்றன. நம்முடைய அலமாரியில் மேலடுக்கில் இருக்கும் ஏதாவது ஒரு பொருளை எடுக்க முனையும் போது மட்டுமே நாம் நம்முடைய கைகளை உயர்த்துகிறோம். நம்முடைய முன்னோர்கள் காய்கனிகளை பொறுக்கி கொண்டிருந்த போது எப்போதும் கைகளை தலைக்கு மேல் வைத்திருந்தனர். உடலின் அனைத்து விதமான அடிப்படை இயக்கங்களையும் நாம் பயிற்சி செய்ய ரேடியோ தாய்ஸோ உதவுகிறது. யோகா. ஜப்பானிலும் மேற்கிலும் இப்போது பிரபலமாக இருக்கும் யோகாவை யார் வேண்டுமானாலும் செய்ய முடியும். கருவுற்றிருக்கும் பெண்களுக்கென்று தனியாக சில ஆசனங்களும், உடல் ஊனமுற்றவர்களுக்கென்று பிரத்யேகமாக சில ஆசனங்களும் யோகாவில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. யோகா இந்தியாவில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு மனத்தையும் உடலையும் ஐக்கியப்படுத்துவதற்காக தோற்றுவிக்கப்பட்ட ஒன்றாகும். யோகாவின் முக்கிய குறிக்கோள்கள்: நம்முடைய மனித இயல்புக்கு அருகில் நம்மை கொண்டு வருதல், மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பரிசுத்தப்படுத்துதல், தெய்வீகத்திற்கு அருகில் நம்மை அழைத்து செல்லுதல். யோகாவில் பல்வேறு பாணிகள் இருக்கின்றன. அவை அனைத்தின் நோக்கம் ஒன்றாக இருந்தாலும் அவை எந்த பாரம்பரியம் அல்லது எந்த நூலிலிருந்து உருவாக்கப்பட்டுள்ளனவோ அதற்கேற்ப அவை வேறுபடுகின்றன. நம்முடைய சிறப்பான சுயத்தை சிகரத்திற்கு எடுத்து செல்வதற்கான பல்வேறு வழிகள் அவை என்று யோகிகள் கூறுகின்றனர். ஞான யோகா, கட்டுப்பாடு மற்றும் மன வளர்ச்சிக்கான தேடல். கர்ம யோகா, தனக்கு தனிப்பட்ட முறையிலும் சமுதாயத்திற்கும் பலனளிக்கின்ற செயல் நடவடிக்கைகளில் கவனத்தை குவித்தல். பக்தி யோகா, தெய்வீகத்திடம் அர்ப்பணிப்புடன் சரணடைதல். மந்திர யோகா, ஆஸ்வாச நிலையை அடைவதற்காக மந்திரங்களை திரும்ப திரும்ப கூறுவதில் கவனத்தை குவித்தல். குண்டலினி யோகா, உலகில் உறங்கி கிடக்கும் ஆற்றலை பல கட்டங்களின் வழியாக விழித்தெழ வைத்தல். ராஜயோகா, தன்னுடைய சுயத்தோடும் பிறரோடும் பிணைப்பை ஏற்படுத்துவதற்கான பல கட்ட வழிமுறை. ஹத யோகா, ஜப்பானிலும் மேற்கிலும் பரவலாக காணப்படும் யோகா, ஆசனங்களின் மூலம் சமநிலைக்கான தேடல். சூரிய நமஸ்கார யோகா, பல ஆசனங்களை கொண்ட ஒரு தொகுப்பு இது ஹத யோகாவில் மிகவும் பிரபலமாக விளங்கும் ஒன்று. இதில் கீழ்கண்ட 12 இயக்கங்கள் அடங்கியுள்ளன. கால்களை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள், நிமிர்ந்து நேராக நில்லுங்கள், தசைகள் ஆசுவாசமாக இருக்கட்டும், மூச்சை வெளியே விடுங்கள். உங்கள் உள்ளங்கைகளை ஒன்றோடொன்று இணைத்து உங்கள் நெஞ்சுக்கு முன்னால் வைத்துக் கொள்ளுங்கள். மூச்சை உள்ளே இழுத்து கொண்டே உங்கள் கைகளை தலைக்கு மேல் உயர்த்தியவாறு பின்புறமாக லேசாக வளையுங்கள். மூச்சை வெளியே விட்டவாறு மெதுவாக முன்பக்கம் குனிந்து உங்கள் உள்ளங்கைகளால் தரையை தொடுங்கள். உங்கள் கால் முட்டுகள் வளையக்கூடாது. உங்களுடைய ஒரு காலை பின்புறமாக நீட்டுங்கள். உங்கள் கால் வீரர்களின் நுனிகளில் தரையில் தொட்டிருக்கட்டும். மூச்சை உள்ளே இழுங்கள். மூச்சை உள்ளே அடக்கி கொண்டே அடுத்த காலை பின்னால் கொண்டு வாருங்கள். உங்கள் கால்களும் கைகளும் நேராக இருக்க வேண்டும். மூச்சை வெளியே விட்டவாறு உங்களுடைய கைகளை மடக்குங்கள். உங்கள் நெஞ்சு தரையை தொடட்டும். கால் மூட்டுகள் தரையை தொட்டவாறு இருக்கட்டும். கைகளை நேராக்கி உங்கள் முதுகுத்தண்டை பின்னோக்கி வளையுங்கள். உங்களுடைய கீழ்ப்பாதி உடல் தரையை தொட்டவாறு இருக்கட்டும். மூச்சை உள்ளே இழுங்கள். உங்கள் பாதங்களும் உள்ளங்கைகளும் தரையில் படுந்திருக்கட்டும். இடுப்பை மெதுவாக மேலே தூக்குங்கள். உங்களுடைய உடல் தலைகீழாக கவிழ்ந்து வைக்கப்பட்டுள்ள ஷ் என்ற ஆங்கில எழுத்தை போல் இருக்கட்டும். இதை செய்யும்போது மூச்சை வெளியே விடுங்கள். முன்பு நீங்கள் பின்புறமாக நீட்டிய அதே காலை முன்புறமாக கொண்டு வந்து மூட்டை மடக்குங்கள். உங்களுடைய மூட்டும் கால்களும் உங்கள் தலைக்கு கீழாகவும் உங்கள் கைகளுக்கு நடுவிலும் இருக்கட்டும். மூச்சை உள்ளே இழுங்கள். மூச்சை வெளியே விட்டவாறே உங்களுடைய பின்னங்காலை முன்புறமாக கொண்டு வந்து 2 கால்களையும் நிமிர்த்துங்கள். உங்களுடைய கைகள் 3ஆம் நிலையில் இருந்ததைப் போலவே தரையை தொட்டவாறு இருக்கட்டும். உங்களுடைய கைகளை தலைக்கு மேலே தூக்குங்கள். உள்ளங்கைகள் சேர்ந்திருக்கட்டும். மூச்சை உள்ளே இழுத்தவாறு 2ஆம் நிலையில் செய்ததைப் போல உடலை சிறிது பின்புறமாக வளையுங்கள். உங்கள் கைகளை கீழே இறக்கி மூச்சை வெளியே விட்டவாறு முதல் நிலையில் இருந்த அதே நிலைக்கு வாருங்கள். நீங்கள் இப்போது சூரியனை வணங்கிவிட்டீர்கள். ஒரு அருமையான நாளுக்கு உங்களை நீங்கள் தயார் செய்து கொண்டுள்ளீர்கள். தாய்சி ஒரு சீன தற்காப்பு கலை. பல 100 ஆண்டுகள் பின்னோக்கி சென்றால்
அது புத்த மதம் மற்றும் கன்ஃபூஷியவாத காலத்திற்கு இட்டு செல்லும். ஜப்பானிலும் அது மிகவும் பிரபலம். சீன பாரம்பரியத்தின்படி தாவோ குருவும் தற்காப்பு கலை வல்லுநருமான ஷாங் சன்ஃபெங் என்பவர் தாய்சியை தோற்றுவித்தார். 19ஆம் நூற்றாண்டில் அதை உலகின் பிற பகுதிகளுக்கு அறிமுகப்படுத்தியவர் யாங் லூச்சன். தனிப்பட்ட வளர்ச்சிதான் தாய்சியின் இலக்கு, தற்காப்பு தான் அதன் நோக்கம். குறைவான ஆற்றலை பயன்படுத்தி வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கும் எதிரொலியை தோற்கடிக்க ஒருவருக்கு அது கற்றுக் கொடுக்கிறது. தாய்சி முதலில் உடலையும் மனத்தையும் குணமாக்கும் ஒன்றாக பார்க்கப்பட்டது. பின்னர் ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் பராமரிக்கும் ஒன்றாக அது ஆனது. தன் நாட்டு குடிமக்கள் துடிப்புடன் இருப்பதற்காக சீன அரசாங்கம் இதை ஒரு உடற்பயிற்சியாக முன்னிறுத்தி ஊக்குவித்தது. அதன் காரணமாக அது தற்காப்பு கலையுடனான தன் தொடர்பை இழந்து எல்லோராலும் அணுகப்படக்கூடிய ஆரோக்கியத்துக்கான மூலாதாரமாகவே உருவெடுத்தது. தாய்சியின் பல்வேறு பாணிகள். தாய்சியின் பல்வேறு பாணிகளும் பல்வேறு பிரிவுகளும் உள்ளன. அவற்றில் முக்கியமானவை ஜென் பாணி. இது மெதுவான இயக்கத்திற்கும் படுவேகமான இயக்கத்திற்கும் இடையே மாறி மாறி தாவுவதை உள்ளடக்கியது. யாங் பாணி இதுதான் மிகவும் பரவலாக உள்ள பாணியாகும். இது மெதுவான நெகிழ்வுடன் கூடிய இயக்கங்களினால் ஆனது. ஊ பாணி இது சிறிய மெதுவான திட்டமிட்ட அசைவுகளை கொண்டது. ஹவ் பாணி மிக நுண்ணிய அசைவுகளை கொண்டுள்ள இந்த பாணி சீனாவில் கூட அபூர்வமாகவே பயன்படுத்தப்படுகிறது. இதை பல்வேறு பாணிகளுக்கிடையே வேறுபாடுகள் இருந்தாலும் அவற்றின் நோக்கம் ஒன்றுதான். அவை அசைவின்மையின் மூலம் இயக்கத்தை கட்டுப்படுத்துதல், மூர்க்கமான ஆற்றலை நளினமான அசைவுகள் மூலம் வெற்றி கொள்ளுதல், இடப்பெயர்ச்சிக்கு பின்னர் இயக்கம், உங்களையும் உங்கள் எதிரியையும் அறிந்திருத்தல். தாய்சியின் 10 அடிப்படை அம்சங்கள். தாய்சி குரு யாங் செங்ஃபுவின் கருத்துப்படி தாய்சியில் பின்பற்றப்பட வேண்டிய 10 அடிப்படை அம்சங்கள் பின்வருமாறு. உங்கள் உச்சம் தலையை உயர்த்தி உங்களுடைய ஆற்றல் முழுவதையும் அங்கு குவியுங்கள். உங்களுடைய கீழ்ப்பாதி உடலை குனிய வைப்பதற்காக உங்கள் நெஞ்சை இறுக்கி உங்கள் முதுகை விரித்து கொள்ளுங்கள். உங்கள் இடுப்பை தளர்த்தி கொள்ளுங்கள். உங்களுடைய உடலின் எடை எவ்வாறு பரப்பப்பட்டுள்ளது என்பதை அறிந்திருங்கள். உங்களுடைய கைகள் சுதந்திரமாக இயங்குவதற்கு வசதியாக தோள்களை தளர்த்தி கொள்ளுங்கள். உடலின் பலத்தை விட மனத்தின் நெகிழ்வு தன்மையை மதியுங்கள். உங்களுடைய உடலின் மேல் பாதியும் கீழ்ப்பாதியும் ஐக்கியப்படட்டும். உங்களுடைய உடல், மனம் மற்றும் சுவாசம் ஒத்திசைவாக இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய இயக்கத்தின் ஓட்டத்தை நிறுத்தாதீர்கள். துடிப்பான உடல் அமைதியான மனதிற்கு வழிவகுக்கும். மேகத்தை பிரதியெடுத்தல். தாய்சியில் மிகவும் பிரபலமாக இருக்கும் பயிற்சியில் கைகளை மேகத்தை போல் அசைக்க வேண்டும். அதில் கீழ்கண்ட படிகள் அடங்கியுள்ளன. உள்ளங்கைகள் கீழே பார்த்து இருக்கும்படி உங்கள் கைகளை உங்கள் முன் நீட்டுங்கள். ஒரு மரத்தை கட்டி அணைத்து கொள்ள போவதைப் போல உங்களுடைய உள்ளங்கைகளை உங்களை நோக்கி திருப்புங்கள். உங்கள் கைகளை அகல விரியுங்கள். உங்களுடைய இடது கை மேலே உயர்த்தி உங்களுடைய உடலின் மையத்திற்கு கொண்டு வாருங்கள். வலது கையை கீழே தாழ்த்தி உங்களுடைய உடலின் மையத்திற்கு கொண்டு வாருங்கள். உங்கள் உடலின் முன்னால் ஒரு பந்து இருப்பதைப் போல கற்பனை செய்து கொண்டு அதன் வடிவத்தை உங்கள் கைகளால் தொட்டு உணருங்கள். உங்களுடைய இடது கையை உங்களுடைய முகத்தை நோக்கி திருப்புங்கள். உங்களுடைய உடலின் எடையை இடது காலுக்கு மாற்றி உங்கள் இடுப்பை அந்த பக்கமாக திருப்புங்கள். அதே சமயம் உங்களுடைய கண் உங்களுடைய கைகளின் அசைவை பின்தொடரட்டும். உங்களுடைய இடது கையை உங்களுடைய இடுப்புக்கு கொண்டு வாருங்கள். உங்களுடைய வலது கையை உங்களுடைய முகத்தை நோக்கி திருப்புங்கள். உங்களுடைய உடலின் எடையை வலது காலுக்கு மாற்றுங்கள். வலது பக்கமாக திரும்புங்கள். உங்களுடைய பார்வை வலது கையின் மீதே இருக்கட்டும். இந்த இயக்கத்தை வேகமாக செய்யுங்கள். அப்போது உங்கள் ஒரு காலில் இருந்து எடையை மறுகாலுக்கு மாற்றிக்கொள்ளுங்கள். அதே போல கைகளின் நிலையையும் மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுடைய கைகளை உங்கள் முன்னால் நீட்டி மெதுவாக கீழே இறக்கி நீங்கள் முதலில் இருந்த நிலைக்கு திரும்புங்கள். கீகாங் இது சீகூங் என்றும் அழைக்கப்படுகிறது. இது நவீனமானதுதான் என்றாலும் கீகாங் கலை தாவோ யின் என்ற பண்டைய கலை வடிவத்தை அடிப்படையாக கொண்டது. அந்த பண்டைய கலை வடிவம் மனநலனையும் உடல் நலனையும் பேணி வளர்த்தெடுப்பதற்காக வடிவமைக்கப்படுகிறது. இது 12ஆம் நூற்றாண்டில் தோற்றுவிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 1930களின் போது இது மருத்துவமனைகளில் பயன்படுத்தப்பட்டது. பின்னர் சீன அரசு தாய்சியை பிரபலப்படுத்தியதைப் போலவே இதையும் பிரபலப்படுத்தியது. நிற்பது, இயங்குவது ஆகியவற்றை உள்ளடக்கிய உடற்பயிற்சி. இது நிற்கும் நிலையிலும் உட்கார்ந்திருக்கும் நிலையிலும் சாய்ந்திருக்கும் நிலையிலும் சுவாசத்தை ஊக்குவிப்பதை இது உள்ளடக்கியுள்ளது. கீகாங்கிலும் பல பாணிகள் உள்ளன. ஆனால் அனைத்தும் உடலின் ஆற்றலை வலுப்படுத்தி அதற்கு புத்துணர்ச்சி அளிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இதன் அசைவுகள் மிதமானதாக இருந்தாலும் இதற்கான பயிற்சி தீவிரமாக இருக்கும். கீகாங்கின் பயன்கள்.
தாய்சி மற்றும் யோகாவைப் போலவே கீக்காங்கும் ஆரோக்கியத்தை ஊக்குவிக்கிறது என்பதை பல அறிவியல் ஆய்வுகள் நிரூபித்துள்ளன. அதில் குறிப்பிடத்தக்கதோர் ஆய்வு கெனத் சானசியர் நடத்திய ஆய்வாகும். சான் பிரான்சிஸ்கோ கீக்காங் இன்ஸ்டிடியூட்டிற்காக அவர் இந்த ஆய்வை மேற்கொண்டார். அது தொடர்பாக அவர் எழுதியுள்ள ஒரு கட்டுரையில் கீழ்கண்ட பயன்களை அவர் குறிப்பிடுகிறார். மூளை அலைகளில் மாற்றம் உண்டாகிறது, பாலின ஹார்மோன்களின் சமநிலை உருவாகிறது, மாரடைப்பு அபாயம் குறைகிறது, உயர் இரத்த அழுத்தம் குறைகிறது, எலும்பின் அடர்த்தி அதிகரிக்கிறது, இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது, முதுமை மறதி நோய்க்கான அறிகுறிகள் குறைகின்றன, உடலின் செயல்பாடுகளில் சமநிலையும் ஆற்றலும் அதிகரிக்கின்றன, மூளைக்கு அதிகமான இரத்தம் செல்கிறது, உடல் மன தொடர்பு அதிகரிக்கிறது, இதய இயக்கம் மேம்படுகிறது, புற்றுநோய் சிகிச்சையின் பக்க விளைவுகளை குறைக்கிறது. இது நம்முடைய உடலை கட்டுக்கோப்புடன் வைத்திருப்பதற்கு மட்டுமல்லாமல் நம்முடைய ஆயுளை நீட்டிப்பதற்கும் உதவுகிறது. கீக்காங் பயிற்சி முறைகள். கீக்காங் பயிற்சிகளை சரியாக செய்வதற்கு நம்முடைய உயிராற்றல் நம்முடைய மொத்த உடலின் வழியாக பாய்ந்தோடி கொண்டிருக்கிறது என்பதை நினைவில் வைத்திருக்க வேண்டும். அதன் பல பகுதிகளை சீராக்குவது எப்படி என்பதை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். தியாஷின் சரியான தோரணையில் இருத்தல், உறுதியாக நிலத்தில் கால் பதித்திருத்தல். தியாஷி சுவாசம் அமைதியாக ஒரே சீராக வருவதை உறுதி செய்தல். தியாஷின் இது மிகவும் சிக்கலானது, மனத்தை வெறுமையாக்குவதை உள்ளடக்கியது. இது தியாஷி முந்தைய 3 அம்சங்களை முறைப்படுத்துவதன் மூலம் உயிராற்றல் இயல்பாக பாய்ந்தோட உதவுகிறது. தியாஷன் ஆன்மாதான் மோதலில் வலிமையாகவும் வேறாகவும் இருக்கிறது. இதன்படி உடல், மனம், ஆன்மா ஆகிய அனைத்தும் ஒரே இலக்கை நோக்கி பயணிக்க தயார் செய்யப்படுகின்றன. கீக்காங்கின் 50 ஆற்றல்கள். கீக்காங்கின் உடற்பயிற்சிகளில் மிகவும் பிரபலமானது 50 ஆற்றல்களை பிரதிநிதிப்படுத்துவதை உள்ளடக்கிய ஒரு தொடர் உடற்பயிற்சியாகும். நிலம், நீர், மரம், உலோகம், காற்று ஆகியவையே அந்த 50 ஆற்றல்கள். இத்தொடர் உடற்பயிற்சிகள் இந்த 50 ஆற்றல்களின் ஓட்டத்தில் ஒரு சமநிலையை உருவாக்கி அதன் மூலம் மூளை மற்றும் உடலின் பிற உறுப்புகளின் இயக்கங்களை மேம்படுத்தும். இதை செய்வதற்கு பல வழிமுறைகள் இருக்கின்றன. இங்கு நாம் பார்சிலோனாவில் உள்ள கீக்காங் இன்ஸ்டிடியூட்டை சேர்ந்த பேராசிரியர் மரியா இசபெல் கார்சியாவின் மாதிரியை பார்க்கலாம். நிலம். கால்களை அகல விரித்து நில்லுங்கள். உங்களுடைய பாதங்கள் உங்களுடைய தோளுக்கு நேராக இருக்க வேண்டும். உங்களுடைய தோரணையை வலுப்படுத்திக் கொள்வதற்காக உங்களுடைய பாதங்களை லேசாக வெளிப்புறமாக திருப்புங்கள். உங்களுடைய தோள்களை தளர்த்தி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கைகளை உங்களுடைய உடலில் இருந்து சற்று தள்ளி தளர்வாக தொங்க விடுங்கள். மூச்சை உள்ளிழுத்தவாறு உங்கள் கைகள் உங்களை தோளுக்கு நேராக இருக்கும்படி முன்புறமாக தூக்குங்கள். உங்கள் உள்ளங்கைகள் கீழ் நோக்கி இருக்கட்டும். மூச்சை வெளியே விட்டவாறு கால் மூட்டுகளை மடக்கி கொண்டே கைகளை கீழே தாழ்த்துங்கள். உங்களுடைய கைகள் வயிறு வரை வந்திருக்க வேண்டும். உங்களுடைய உள்ளங்கைகள் உட்புறமாக பார்த்தபடி இருக்கட்டும். இந்த நிலையில் இருந்தவாறு மூச்சை சிறிது நேரம் பிடித்து வைத்திருங்கள். நீர். நிலம் உடற்பயிற்சியில் கடைசியாக இருந்த தோரணையில் தொடங்கி உங்கள் கால் மூட்டுகளை மடக்கி குத்துக்காலிட்டு அமர்ந்த நிலையில் இருங்கள். உங்களுடைய நெஞ்சு நிமிர்ந்த நிலையில் இருக்கட்டும். இதை செய்து கொண்டிருக்கும் முழு நேரமும் மூச்சை வெளியேற்றி கொண்டிருங்கள். உங்களுடைய கீழ் முதுகை கீழ் நோக்கி வளையுங்கள். மூச்சை உள்ளிழுத்து கொண்டே நிலம் உடற்பயிற்சியில் கடைசியாக இருந்த தோரணை நிலைக்கு மீண்டும் வாருங்கள். மேற்கூறியவற்றை மேலும் 2 முறை செய்யுங்கள். மரம். நிலம் உடற்பயிற்சியில் கடைசியாக இருந்த தோரணையில் தொடங்கி உங்கள் உள்ளங்கையை மேல் நோக்கி தூக்குங்கள். பின் மூச்சை உள்ளிழுத்து கொண்டே உங்கள் கைகள் உங்களுடைய கழுத்துப்பட்டைக்கு நேராக வரும் வரை வட்ட வடிவில் அவற்றை வெளிப்புறமாக விரியுங்கள். மூச்சை வெளியே விட்டுக்கொண்டே மேற்கூறியவற்றை நேரெதிராக மாற்றி செய்யுங்கள். மேற்கூறியவற்றை மேலும் 2 முறை செய்யுங்கள். உலோகம். நிலம் உடற்பயிற்சியில் கடைசியாக இருந்த தோரணையில் தொடங்கி உங்கள் மார்பெலும்பின் உயரத்திற்கு வரும் வரை கைகளை உயர்த்துங்கள். உங்கள் உள்ளங்கைகள் ஒன்றை ஒன்று பார்த்திருக்கும்படி அவற்றை திருப்புங்கள். அவற்றுக்கு இடையே 4 அங்குலம் இடைவெளி இருக்கட்டும். உங்கள் விரல்கள் லேசாக விரிந்து மேல் நோக்கி பார்த்த நிலையில் இருக்கட்டும். மூச்சை உள்ளே இழுத்தவாறு உங்கள் தோள்களுக்கு நேராக வரும் வரை கைகளை விலக்குங்கள். மூச்சை வெளியே விட்டவாறு உங்கள் கைகளை 2ஆம் நிலைக்கு மீண்டும் கொண்டு வாருங்கள். மேற்கூறியவற்றை மேலும் 2 முறை செய்யுங்கள். உங்களுடைய கைகள் உங்கள் நெஞ்சுக்கு நேராக வரும்போது ஆற்றல் குவிவதை அவதானியுங்கள். நெருப்பு. நிலம் உடற்பயிற்சியில் கடைசியாக இருந்த தோரணையில் தொடங்கி மூச்சை உள்ளிழுத்து கொண்டே உங்கள் இதயத்திற்கு நேராக வரும் வரை கைகளை உயர்த்துங்கள். உங்கள் உள்ளங்கைகள் ஒன்றை ஒன்று பார்த்தபடி இருக்கட்டும். ஒரு கை மற்றொன்றை விட சிறிது உயரமாக இருக்கட்டும். கைகளை சுற்றி உங்கள் இதயத்திற்குள் ஆற்றலை உணருங்கள். உங்கள் இடுப்பை இடப்புறமாக திருப்புங்கள். உங்கள் உடலின் மேற்பகுதி தளர்வாக இருக்கட்டும். உங்களுடைய முன்னங்கைகள் படுக்கை வசமாக இருக்கட்டும். உங்கள் உள்ளங்கைகள் ஒன்றை ஒன்று பார்த்தபடி இருக்கும் நிலையிலேயே
உங்கள் கைகளை விளக்குங்கள். ஒரு கை உங்களுடைய தோளின் உயரத்தில் இருக்கட்டும், மறு கை வயிற்றின் முன்னால் இருக்கட்டும். உங்களுடைய இடுப்பை மெதுவாக வலதுபுறம் திருப்புங்கள். உங்கள் உடலில் மேற்பகுதி தளர்வாக இருக்கட்டும். உங்களுடைய முன்னங்கைகள் படுக்கை வசமாக இருக்கட்டும். மூச்சை வெளியே விட்டவாறு உங்கள் கைகளை இதயத்திற்கு நேராக கொண்டு வாருங்கள். உங்கள் உள்ளங்கை ஒன்றே ஒன்று பார்த்தபடி இருக்கும் நிலையிலேயே உங்கள் கைகளை விளக்குங்கள். ஒரு கை உங்களுடைய தோளின் உயரத்தில் இருக்கட்டும், மறு கை வயிற்றின் முன்னால் இருக்கட்டும். தொடர் உடற்பயிற்சிகளை நிறைவு செய்யுங்கள். நிலம் உடற்பயிற்சியில் கடைசியாக இருந்த தோரணையில் தொடங்கி மூச்சை வெளியே விட்டுக்கொண்டே உங்கள் கைகளை கீழே இறக்குங்கள். அவை உங்கள் உடலின் இருபுறமும் தொங்கிக் கொண்டிருக்கட்டும். ஷாட் ஷூ. இது ஜப்பானில் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் குறிப்பாக மூட்டு வீக்கத்திற்கு நிவாரணம் அளிப்பதற்காக உருவாக்கப்பட்டது. பெருவிரல்கள் மற்றும் கைகளை கொண்டு அழுத்துவதன் மூலமாக ஆற்றல் பாய்வதை ஷாட் ஷூ கருத்தில் எடுத்துக்கொள்கிறது. கை கால்களை நீட்டி மடக்க செய்யப்படும் உடற்பயிற்சியையும் சுவாச பயிற்சியையும் இணைப்பதன் மூலம் உடலில் இருக்கும் பலதரப்பட்ட ஆற்றல்களுக்கு சமநிலையை கொண்டு வருவது இதன் மற்றொரு நோக்கமாகும். தாவோயின் தத்துவத்திற்கு ஒரு பெயர் இருக்கிறதா, அல்லது அது பிரதியெடுக்கப்படுகிறதா, அல்லது பேர்த்தெடுக்கப்பட முடியாதபடி பச்சை மாணிக்க கல்லில் பதிந்து வைக்கப்பட்டுள்ளதா என்பது இங்கு முக்கியமல்ல. அதன் உண்மையான சாராம்சமும் அதன் உத்திகளும் முறையாக பின்பற்றப்படுகின்றனவா என்பதுதான் இங்கு முக்கியம். நீட்டுவது, மடக்குவது, குனிவது, தலையை தூக்குவது, முன்னால் அடி எடுத்து வைப்பது, படுத்து கிடப்பது, ஆசுவாசமாக இருப்பது, நிற்பது, நடப்பது, கூச்சலிடுவது, சுவாசிப்பது போன்ற அனைத்துமே தாவோயின் தான். நன்றாக சுவாசியுங்கள். ஆயுளை நீட்டியுங்கள். மேற்கில் 10 books on the cultivation of perfection என்ற மேற்கத்திய நாடுகளில் அறியப்படுகின்ற ஜூஷன் ஷீஷு என்ற நூல் 13ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒன்று. மனத்தையும் உடலையும் வளர்த்து கொள்வது குறித்து பல்வேறு மூலாதாரங்களிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு தொகுப்பு அது. அதில் 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சீன மருத்துவரான ஷுன் சிமியோவின் உத்திகளும் இடம்பெற்றுள்ளன. 6 நிவாரண ஒலிகள் என்ற உத்தியை உருவாக்கியவர் அவர். ஒத்திசைவான இயக்கம், சுவாசம், சில குறிப்பிட்ட ஒலிகளின் உச்சரிப்பு ஆகியவற்றின் மூலம் நம்முடைய ஆன்மாவை அமைதிப்படுத்துவது அதன் நோக்கமாகும். அந்த 6 ஒலிகள் இவைதான். ஷூ, இது கல்லீரலோடு தொடர்புடையது. ஹா, இது இதயத்தோடு தொடர்புடையது. ஷர், இது நுரையீரலோடு தொடர்புடையது. ஸ்வி, இது சிறுநீரகங்களோடு தொடர்புடையது. ஹூ, இது மண்ணீரலோடு தொடர்புடையது. ஷூ, இது மொத்த உடலையும் இணைக்கிறது. பருவ காலங்களுக்கு ஏற்ப எவ்வாறு செம்மையாக வாழ்வது என்பது குறித்தும் ஷுன் சிமியோ தெளிவாக வரையறுத்துள்ளார். சுவாசத்தின் முக்கியத்துவத்தை அது நமக்கு வலியுறுத்துகிறது. நாம் சுவாசிக்கும் போது நிவாரண ஒலிகளோடு தொடர்புடைய உறுப்புகளை மனக்காட்சி படுத்துமாறு அவர் பரிந்துரைக்கிறார். அது இவ்வாறு அமைந்துள்ளது. வசந்த காலத்தில் தெளிவான கண்களுக்காக ஷூ ஒலியுடன் சுவாசிக்க வேண்டும். அப்போது 50 ஆற்றல்களின் ஒன்றான மரம் உங்களுடைய கல்லீரலின் மேம்பாட்டுக்கு உதவும். கோடை காலத்தில் ஹா ஒலியுடன் சுவாசிக்க வேண்டும். அப்போது 50 ஆற்றல்களில் ஒன்றான நெருப்பும் உங்களுடைய இதயம் அமைதி அடையும். இலையுதிர் காலத்தில் ஷர் ஒலியுடன் சுவாசிக்க வேண்டும். அப்போது 50 ஆற்றல்களில் ஒன்றான உலோகத்தின் ஆற்றலை நீங்கள் ஈர்ப்பீர்கள். உங்களுடைய நுரையீரலை ஈர்ப்பதுடன் வைத்துக்கொள்ள உங்கள் நுரையீரலை ஈரப்பதத்துடன் வைத்துக்கொள்ள அது உதவும். உங்களுடைய சிறுநீரகங்களுக்காக ஸ்வி ஒலியுடன் சுவாசிக்க வேண்டும். அப்போது உங்களுக்குள் இருக்கும் 50 ஆற்றல்களில் ஒன்றான நீர் அமைதி அடையும். எல்லா பருவங்களிலும் ஆழமாக மூச்செழுங்கள். உங்களுடைய மண்ணீரல் உங்களுடைய உணவை செரிக்க உதவும். சத்தமாக மூச்சை வெளியிடுவதை தவிர்த்து விடுங்கள். நீங்கள் மூச்சை வெளியிடும் சத்தத்தை உங்களுடைய சொந்த காதுகள் கூட கேட்கக்கூடாது. இப்பயிற்சிகள் உங்களை என்றென்றும் இளமையாக வைத்திருக்கும். இந்த அத்தியாயத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள பல கீழை நாட்டு பாரம்பரியங்கள் குழப்பமூட்டுவதாக உங்களுக்கு தோன்றலாம். இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு அம்சம், அவை அனைத்தும் உடற்பயிற்சியோடு சுவாசத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்றன என்பதுதான். சுவாசம், இயக்கம் ஆகிய இந்த இரண்டின் மீதும் நாம் ஒருமித்த கவனம் செலுத்துவது நம் மனம் கவலை எனும் பெருங்கடலில் எப்போதும் மூழ்கி கொண்டிருப்பதை தடுக்கிறது. பெரும்பாலான சமயங்களில் நாம் நம்முடைய சுவாசம் குறித்து போதுமான அளவு அக்கறை காட்டுவதில்லை. ஸோ இதோட நம்மளோட 8வது அத்தியாயம் முடிஞ்சிருச்சு. இந்த பதிவில் கடைசி அவங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. நிறையா விஷயங்கள் நம்ம படித்ததுனால ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோன்னா அந்த ஒரு பாட்டு ஒரு உடற்பயிற்சியுமே நம்ம தனியாக எடுத்து நம்ம மறுபடியும் அதை ரீட் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு தனித்தனியாக அது புரியும்னு நினைக்கிறேன். ஆனால் இது ரொம்பவே பயனுள்ள மாதிரியான ஒரு பதிவு. ஸோ கண்டிப்பாக நம்ம இதை நம்மளோட லைஃப் ஸ்டைலில் இதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு இந்த பதிவை நம்ம பயன்படுத்திக்கலாம்.
ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுல நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து இன்னும் கொஞ்சம் அதோட இந்த புக் முடிஞ்சிடும். ஸோ இதோட ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் உங்களோட கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். இதுக்கடுத்து நம்ம என்ன புக் படிக்கலாங்கிறதுக்கும் உங்களோட சஜஷன்ஸ் வந்து வரவேற்கப்படுகிறது. நன்றி.